ஒன்றா நான் என்ன பண்ண முடியும்? அடித்தான் பாருங்க பல்டி. உங்காருக்கு ஒன்றா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் தேனியில் இருக்கிறேன். டயலாக் பாருங்க, அவன்கிட்ட என்ன பரிசுத்தம் இருக்கிறது? இந்த குற்ற நிகழ்வுக்கு முழு பொறுப்பு அவன் தானே பொறுப்பெடுக்கணும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் என் கூடவே இருந்தார். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீதிமன்றத்தில் உன் கால்கள் படாதபடிக்கு நான் ஒரு யுத்தத்தை செய்வேன் என்று சொன்னார். 5 வருடம் வழக்கு நடந்தது, என்னுடைய கால்கள் தேனீக்கோற்று போகவில்லை. வழக்கு டிஸ்மிஸ். உற்சம கையை தட்டுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 1.5 வருஷம் சும்மா இருந்தாங்க. விட்டார் ஆண்டவர். கேஸை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பிட்டார். கேஸை தூசி தட்டி எழுப்பிட்டு இப்போ மறுபடியும் கேஸு புதுப்பிக்கப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் என் கால்கள் தேனீக்கோற்றை காணவில்லை. அல்லேலூயா. ஆவியான தேவன் எந்த வழக்கையும் சந்திக்கிறவர். இனியும் போகாமலே வழக்கில் ஒரு விடுதலையை காண அவரால் முடியும். நீதிமானை எப்பொழுதும் அவர் காப்பார். என்ன நான் கொலை செய்யலையே, நான் ஆக்சிடென்ட் பண்ணலையே, வண்டிக்கு வேறு இன்சூரன்ஸே இல்லை. நான் கேட்டேன், ஏயா நீ வண்டி இன்சூரன்ஸாக போட்டுருக்கலாம் இல்லை? ஐயோ பொண்டாட்டி இன்சூரன்ஸ் போடாது நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். ஒரு ஊழியக்காரன் பாருங்க. ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் தான் இந்த நாட்டில் அதிகம். பரிசுத்தம் உள்ளவனுக்கு யாதொரு குறையும் இராது. நான் இப்போ சொல்லுகிறேன், இந்த வழக்கில் அதிசயமான தீர்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறார். உச்சம கையை தட்டுங்க. விசாரணை இன்றி. அல்லேலூயா. ஏனென்றால் வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இந்நாள் வரைக்கும் நடத்தினார். கொடுத்தது என்னுடைய கிருபை இல்லையா? ஆண்டுடைய கிருபை. கொடுக்க வச்சார், நான் கொடுத்தேன். வழக்கு வந்தது, அது ஒரு தீமை என்னை நெருக்குகிறது. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி ஓம்கரம் வைக்கின்றேன், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று சொன்னது போல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கிறிஸ்தவர்களை நெருக்கத்தான் செய்வார். பவுடர் போட்டுலாம் அழகு பார்க்க மாட்டார். அப்பப்போ அழகு வைப்பார், அப்பப்போ உபத்திரப்படுத்துவார். எதற்கு? நீங்கள் இன்னும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகிறதுக்கு. இன்னும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமானால் தேவனுடைய மடியில் வச்சு உங்களை தாங்குவார். அல்லேலூயா. என்னை தாங்குகிற தேவன் உங்களையும் தாங்க போறார். ஒரு சம கையை தட்டுங்க. 40 வருடம் எவ்வளவா சம்பாதித்தாலும் 40 காசு நிக்கல. கோடிகளை சம்பாதித்தாலும் அத்தனையும் காலி. ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு இந்த 23 வருஷத்தில் 200 வருஷத்துக்கு தேவையான கட்டிடங்களை கர்த்தர் என் மூலம் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. இந்த கட்டிடங்களுக்கு உங்கள்கிட்ட நிதி வாங்கல, நன்கொடை வாங்கல, காணிக்கையும் வாங்கல. சரிதானே? சரி என்னன்னா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனால் இனி புதியதாய் கட்டப்பட போகிற மகாபரிய புதிய எருசலேம் என்ற தேவாலயத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அதற்கு வாங்குவேன். கூடாதது ஒன்றும் இல்லை. அது கர்த்தர் சொல்லி செய்கிறது. இது என்னிடத்துல ஒப்படைச்சார், நான் செஞ்சேன். இனி இப்போ நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் புதிய எருசலேம் கட்டுவதற்கு. சொல்லி 3 மாதம் ஆச்சு, ₹1 தரல யாரும் இது வரைக்கும். எளிமையில் இல்லைங்க. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்பால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையோடு கடந்து போங்க. கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்களையும் நமக்கு தான் செய்ய போகிறார். ஒரு சம கையை தட்டுங்க. ஜீவோலி பிள்ளைகளுக்கு தான் முதல்ல, அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவை நாம் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். நாம் இனிமேல் இந்த பிரமாணங்களை உட்கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாய் வாழப்போகிறோம். ஆமென்.